அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நபர் அவர் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், இல்லை அவருடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், இந்த இரண்டுலையுமே அந்த நபர் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த நபர்கிட்ட கொஞ்சமாவது அந்த வசிய சக்தி அப்படிங்கிறது இருக்கணும். சரிங்களா? வசிய சக்தி அப்படின்னா மற்றவர்களை கவரக்கூடிய சக்தி அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இந்த சக்தி பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட முழுமையாக இருந்தது அப்படின்னா அவர் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், இல்லை அவர் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், அனைத்திலையுமே அவரால் என்ன செய்ய முடியும்னா வெற்றி அடைய முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு அதிபயங்கர சக்தி வாய்ந்தது இந்த வசிய சக்தி. இந்த வசிய சக்தி ஒரு நபருக்கு இருந்துச்சுன்னா அவர் வாழ்க்கையில் அவருக்கு எல்லா விஷயங்கள்லையுமே வெற்றி அடைய முடியும். சரிங்களா? குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், சரிங்களா, உறவினர் ரீதியாக, நட்பு ரீதியாக எல்லா விஷயங்கள்லையுமே அவருக்கு வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்கும் கூட ஆரம்பிக்கும். பேரு, புகழ், இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துலையுமே என்ன செய்யும்? புகழும் வெற்றியும் கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதற்காகத்தான் இந்த வசிய சக்தி ஒரு நபருக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இந்த வசிய சக்தி பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே ஒரு சில பேர்களுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த நபர் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலுமே அவருக்கு வெற்றியாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்காக அவர் எதுக்கும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவளுக்குலாம் இயற்கையாகவே இந்த வசீகர சக்தி இருக்கும். இதற்குத்தான் குருமார்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த சக்தி இல்லாதவர்களுக்கு இந்த சக்தியை நம்ம இந்த மைமுறைகளை பயன்படுத்தி அந்த சக்திகளை நம்மளும் அந்த சக்தியை பெற முடியும். அதற்காகவே நம்மளுடைய குருமார்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு மாந்திரீக ஓலைச்சுவடியில் அந்த வசீகர சக்தியை பெறுவதற்கு உண்டான மைமுறைகளை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அந்த மைமுறையில் ஒரு விதமான முறைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மை செய்கிறதற்கு பார்த்தீங்கன்னா தேவையான மூலிகைகள் என்ன அப்படின்னா, வெள்ளருக்குடைய மூலிகை, நத்தைச்சூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகை, சென்னாயுருவி, சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளை விஷ்ணு கிராந்தி. இந்த மூலிகைகளை பூராமே பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகைகளுக்கெல்லாம் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த மூலிகையுடைய வேரை ஆணி வேர் அறாமல் எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு அந்த வேரில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு மஞ்சள் நீரால் கழுவி அந்த வேருக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவி நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு புது மண் சட்டியில் இந்த வேறு எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அந்த பானையை மூடி அடுப்பு வச்சு எரித்து புடம் போட்டிங்க அப்படின்னா அந்த பானைக்குள்ள உள்ள அந்த மூலிகைகள்லாம் கறி பக்குவத்தில் எரிஞ்சு கறியாகி பக்குவத்தில் இருக்கும். அந்த மூலிகைகளெல்லாம் வேறு எடுத்து கல்வத்தில் போட்டு நல்லா இடித்து அரைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு தூள் போல் ஆகும். அதை விட அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை, பச்சை கற்பூரம், குங்குமப்பூ இந்த வஸ்துக்கள்லாம் சேர்த்து வெள்ளை மாட்டு பசுவுடைய பால் எடுத்து அதிலிருந்து நெய் எடுத்து அந்த நெய்யைத்தான் இந்த மைக்கு நம்ம அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். இப்படி அரைச்சி ஒரு செப்பு டப்பால் எடுத்து அந்த மையப்புறம் வலிச்சு வச்சுக்கிட்டு 21 தினங்கள் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 21 தினங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு மந்திர உரு கொடுக்கணும். சரிங்களா? முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் இந்த மைக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, அவல், பொரிக்கடலை இந்த இதெல்லாம் படையலாக வச்சு இந்த மைக்கு பூஜை போட்ட பிறகு மந்திர உரு கொடுங்க. கடைசி நாளும் இதே போல் படையல் போட்டு பூஜை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மையானது உயிர் பெற ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு இந்த மையை நீங்கள் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி, இந்த மையை நீங்கள் நெற்றியில் எடுத்து புருவ மத்தியில் வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா சகல காரியங்களிலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சிங்கிறது மேம்படும். இந்த மையை பயன்படுத்தி தொழிலில் பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பறக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு செல்வாக்குகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பாரு சண்டை, சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒற்றுமை இல்லாமல், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். இந்த மையை நீங்கள் நெற்றியில் நீங்கள் டெய்லி வச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையாக கிடைக்கும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்களாம் இந்த மையை வச்சுட்டு போனீங்க அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா காரியத்தையுமே இந்த மை நடத்தி கொடுக்கக்கூடிய
சக்தி இந்த மைக்கு இருக்குது சரிங்களா. அதனால ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு காரியத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த காரியம் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மையை நெற்றியில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காரியத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா 100% வெற்றியை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இது மை. இந்த மை பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான முன்னிலையில் வச்சு நம்ம பண்ணக்கூடியதுனால இது ரொம்பவும் அதிசக்தி வாய்ந்த மையாக இது காணப்படுது சரிங்களா. இந்த மை வேணுங்கிறவங்க நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு நம்ம இந்த மையை நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்திர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.